ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ணுறோம்னா நம்ம 200 மெகா பிக்சல் எடுத்துருக்கறனால இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகாது. மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் லுக்காக. ஏன்னா பேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து மேட் தான். பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒருத்தவங்க பேர் இருக்குது. அந்த இடத்துல என் பேர் எழுதிட்டு ஒயிட்னர் இதில் ஒயிட்னர் மார்க்கர் எதில் விட்டேன்னா டபுள் மீனிங்காக இருக்கும். வேறு வேலை. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஆஸ்டின் பைலட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா என்னோடய புது ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. நல்லா கிளிட்டர் ஆகுதுல. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த காசுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு DSLR கேமரா கூட வாங்கியிருக்கலாம். ஏன் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ மீன் என் ஃப்ரெண்ட்ஸ், என் சொந்தக்காரங்களும் சரி, எங்கள் பேரண்ட்ஸும் சரி, வீட்டில் இருக்கிறவங்கள ஏன்டா இது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ளஸ் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க, S23 வாங்கலாமா, இல்லை ஐஃபோன் வாங்கலாமா, இல்லை கேமரா லேப்டாப் அந்த மாதிரி வாங்கலாமான்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோவில் ஒரு நல்ல ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள். நான் ஏன் லேப்டாப்பையும் DSLRையும் மிஞ்சி நான் இந்த ஃபோன் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஃபோனோட ஓவர்வியூ பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் லுக்காக. ஏன்னா பேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து மேட் தான். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா 512 GB வேரியண்ட். இது பேஸ் வேரியண்ட் கிடையாது. இது 512 1 TB பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக கிடைக்கும் தான். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் வித் மைக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு S Pen இருக்கும், அப்புறமா டைப் C போர்ட்டு, சிம் கார்ட் ட்ரே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கரும் நம்மளோட பவர் பட்டனும். அண்ட் முக்கியமாக பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 5 கேமரா. சரிங்களா, 5 4 தெரில, 5 தான் நினைக்கிறேன். ஆமாம், இதில் 200 மெகா பிக்சல் கேமரா இருக்குது முக்கியமாக. ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபோன் வாங்கி நான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியர் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வீக்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் S Penனால நிறைய திங்ஸ் யூஸ் ஆகுது. நிறைய பேர் வீடியோவில் சொல்கிறதில்ல. எல்லோரும் அது ஒரு ஃபியூச்சராக வந்து இதில் ஒரு S Pen இருக்குப்பா, அவ்வளோதான்ப்பா S Pen அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது அந்த S Penனால. ஸோ அதையும் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ ஃபோட்டோ செக்ஷன். இது வந்து அல்ட்ரா வைடு, இது வைடு, இது 2x, இது 3x, இது 10x. இப்போ 30க்கு போவோம். இது 30. இதுவும் ப்ரிட்டி யூஸபிள் தான். 100x மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனாலும் 100 நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். இது 100x. அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் கை. 100x. இன்னொரு ஒரு சாம்பிள் எடுத்துருவோம். அப்போ கூட கீழே தான் வருதான். ஓகே, இது இங்கே ரெண்டர் ஆகட்டும். கீழே ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். ப்ரிட்டி யூஸபிள் இல்லை சொல்ல முடியாது, பட் ஓகே, அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இது 30, இது 10, இது 3, இது 2, இது 1, இது அல்ட்ரா வைட். இது பார்த்திங்கன்னா நான் 4Kல தான் எடுக்கிறேன், 30 ஃப்ரேம்ஸில். இது வந்து நார்மல் வைடு. அப்படியே அல்ட்ரா வைடுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ இது எப்படி டைனாமிக் ரேஞ்சை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணது பார்ப்போம். பக்காவாக மேனேஜ் பண்ணுது. பார்த்திங்கனாவே தெரியும் அந்த சூரியன் இருக்கிற இடத்த அதை நம்ம அப்படியே டிஸ்டார்ட் ஆகி காட்டாமல் அழகாக டைனாமிக் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுது. ஐஃபோன் இதில் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டார்டர் ஆகும், பட் வீடியோஸில் இல்லை, ஃபோட்டோஸில். நான் வீடியோஸ் தான் காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் 1xல வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் 2x அண்ட் 3x அண்ட் 10x. ஸோ அதை என்ன அழகாக மேனேஜ் பண்ணது பாருங்கள். இதில் வந்து ஏன் கிளிட்டர் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லென்ஸ் கேப் போட்டிருக்கனால கிளிட்டர் ஆகுது, இல்லைனா அது கூட ஆகாது. ஏன்னா இது வந்து லென்ஸ் ஃப்ளேர்லாம் கிடையவே கிடையாது இதில். சரிங்களா, திஸ் இஸ் அ 4K சாம்பிள் வீடியோ இன் 30 frames per second. ரொம்ப மேஜரான ஒரு கேமரா செட்டப் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா 3xம் அண்ட் 10xம் தான். இது 3xல எடுக்கிறேன். ஸ்கையெல்லாம் பாருங்கள். அந்த டவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3xல எடுக்கிறேன். அந்த டேங்க்கில் இருக்கிற டிசைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10x. அந்த வீட்டில் யாரும் இல்லை நினைக்கிறேன். ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ண, அதை சொல்லக்கூடாது தான், பட் இந்த மாதிரி ஜூம் பண்ணி அந்த தூரத்தில் என்ன பார்த்தீங்களா ஒருத்தர் இருக்கார் பாருங்கள். இப்போ 10xலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கூட மூவ் பண்ண முடியும், 20x வரைக்கும். பாருங்கள், அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா.
ஸோ 20x வரைக்கும் என்னால் ஜூம் பண்ணிக்க முடியும். இது 10x. அந்த டவர் பாருங்கள், இங்கேருந்து நான் க்ளீனாக எடுக்க முடியுது டவர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் கேமராக்கு ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா 4K 60 எடுக்க முடியும். ஸோ இதுலேயும் பார்த்துக்கோங்க டைனாமிக் ரேஞ்ச் எப்படி இது வந்து மேனேஜ் பண்ணுது. எனக்கு வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. சரி, இப்படியே டைனாமிக் ரேஞ்ச் எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு அப்படியே டேர்ன் பண்ணி பார்ப்போம். டேரெக்டாக நான் சன்லைட்டில் இருக்கேன், சரிங்களா? டேரெக்ட் சன்லைட்டு. ஸோ எப்படி ஃபேஸ் வந்து அதை மேனேஜ் பண்ணுது பாருங்கள் கேமரா. அண்ட் பேக் சைடு பார்த்துக்கோங்க. என்னம்மா வெயில் அடிக்குதுப்பா. வியூ எப்படி இருக்கும் பாருங்கள். அண்ட் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா 10 மெகா பிக்சல் தான். 10 12, ஆமாம் 12 தான் நினைக்கிறேன். ஆமாம் 12 மெகா பிக்சல் கேமரா தான். பட் ஆல்சோ 4K 60 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போர்ட்ரேட் வீடியோ, உங்களுக்கு போர்ட்ரேட் வீடியோக்கான பெஸ்ட் சாம்பிள் எக்ஸாம்பிள் வேணும்னா நான் போன வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். என் வண்டி வந்து வரப்போகுது, ரெடியாகி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பை த வே நான் மைக்கில் தான் அட்டாச் பண்ணலை, ஃபோனோட மைக்கில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். 1 செகண்ட், கை வலிக்குது, ஃபோன் பயங்கர வெயிட்டு. ஸோ நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். S23 அல்ட்ரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்கும். கேமரா நம்மளோட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் நான் ஃபோன் கேஸ்லாம். ஸோ இது வந்து போர்ட்ரேட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி எட்ஜஸ்லாம் கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணுதா. அண்ட் கை வந்து நான் டக்கு மூவ்மெண்ட் பண்ணுறேன், அது கரெக்டாக கட் பண்ணதா பாருங்கள். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதுவும் 3x போர்ட்ரேட்டில் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். நம்ம அங்கே ஃபோன் தூரமாக வச்சுட்டு 3xல போர்ட்ரேட் வீடியோ போட்டிருப்பேன். அது எல்லாரும் DSLR நினச்சிருப்பீங்க, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். இது நம்ம ஃப்ரண்ட் கேமராவில் இருக்கிற போர்ட்ரேட் வீடியோ. ஸோ இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ போர்ட்ரேட் வீடியோ பார்த்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம 200 மெகா பிக்சலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. இதில் போடுற வீடியோஸ்லேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து எதுவுமே நான் எடிட் பண்ணலை. ஈவன் எக்ஸ்போர்ட் ராவில் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதுவும் நான் எடிட் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாகவே போட்டேன். அப்போ தான் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 200 மெகா பிக்சல் எடுக்கிறோன்னா இப்போ நம்ம க்ராப் பண்ணி தான் நம்ம இதில் போட முடியும். இப்போ ஏன்னா இது வந்து 4:3 ஆமாம் ஏதோ ஒரு நினைக்கிறேன். ஆமாம் 3:4 அந்த ரேஷியோவில் தான் எடுக்க முடியுமே. ஏன்னா 16:9 தான் நம்மள வந்து 9:16 தான் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்னாப்லேயும் போட முடியும். ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ணுறோன்னா நம்ம 200 மெகா பிக்சல் எடுத்துருக்கறனால இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து பிக்சலேட் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஜூம் பண்ண அந்த குவாலிட்டி உடையாது. ஸோ வந்துட்டு நம்ம க்ராப் பண்ணி போட்டாலும் உங்களுக்கு வந்து இமேஜ் குவாலிட்டி வந்து டவுன் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ நான் அதை உள்ளே ஜூம் அவுட் பண்ணிடுறேன் பாருங்கள். க்ளவுட்ஸு கூட பாருங்கள், இன்னும் அழகாக தெரியுது. இதுதான் 200 மெகா பிக்சலோட ப்ளஸ் பாயிண்ட்டு. சாரி, இது பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 28.40 MB வருது. பரவாயில்ல ஒரு 200 மெகா பிக்சலுக்கு. I'm nervous on the surface, I look fine. My brain feels heavy, my traumatized mind. And I'm so tired, I can't feel my eyes. Whoa, whoa. I'm petty, but I know how to lie. I feel feelings that I can't describe. I'm not breathing, but I'm still alive. Whoa. ஓகே கைஸ், இப்போ இந்த கேமரா வந்து பார்த்துருப்பீங்க. நான் சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஏன்னா ஃபுல் ரிவ்யூ, இன்டெப்த் ரிவ்யூ எல்லாம் நான் போடுற அளவுக்கு இன்னும் இந்த ஃபோனை நான் வந்து யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணி நான் இன்ன வரைக்கும் பார்த்தனோ அது வரைக்கும் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து மூன் ஷாட்டெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். அதை நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன். அண்ட் சன்னு ஜூம் பண்ணியிருப்பேன், அதையும் நான் ஷார்ட் போட்டிருப்பேன். அண்ட் முக்கியமாக அந்த பெனில் வந்து S Pen இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அது என்ன பசங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா S Penனும் வரும். ஸோ S Penனுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ப்ராப்பராக ஃபோன் உள்ளே போய் காட்டுறதுலாம் இல்லை. நம்ம இண்டோருக்கு போய்ட்டு ஃபோன் உள்ளே போய்ட்டு ஃபோனில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ராப்பராக காட்டுறேன், சரிங்களா? ஃபஸ்ட் ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபோனை பற்றி பார்த்துருவோம். ஃபோனை சைடு வைப்போம் கொஞ்சம் நேரம். பாக்ஸில் என்ன வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ் வந்துருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. பாக்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான். உள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே வரல. ஜஸ்ட் ஒரு ஃபோனு, பேப்பர் ஒர்க்கு, சிம் டூலு, அப்புறமா ஒரு கேபிள் வந்துச்சு, சார்ஜிங் கேபிள். பட் அந்த சார்ஜிங் கேபிள் நான் எடுக்கவும் இல்லை. ஏன்னா தனியாக வந்து 45 வாட்ஸ் சார்ஜர் வாங்குறோம்ல, அதுலேயே கேபிள் வந்துடுது. அதுவும் திக்காக பெருசாகவும் வருது. ஸோ அது சார்ஜிங் கேபிள் இதிலே தான் இருக்குது, சரிங்களா? இதுதான் பாக்ஸ் கான்டென்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா தெரியும், 12GB ரேமு, 512GB வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலர் மேலேயே இருக்கும் கலரு. அண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் போட்டிருப்பான் 1,62,000 கிட்டத்தட்ட. பட் எனக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் உங்களுக்கு 1,35,000 கிடைக்குது. பட் எனக்கு அதுக்கும் கம்மியாக சத்யா ஸ்டோரில் நான் வாங்கியிருந்தேன், நம்ம அக்கௌண்ட்லேயே. ஸோ லோக்கல் ஸ்டோரில். ஸோ எனக்கு நிறைய டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் என்ன ப்ரைஸ்னு சொல்லி அன்வீல் பண்ண விரும்பலை, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம்.
அண்டு பேக்கு இது என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இண்டிவிஜுவல் எல்லா ரிங்ஸ்க்குமே வந்து நான் வந்து லென்ஸ் கேப் போட்டிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு லென்ஸ் ஃப்ளேர் இருக்கும் தான். பட்டு எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியனால அது பண்ணிட்டேன். கொஞ்சம் நாள் போக போக நானே எடுத்துருவேன். அண்ட் நான் ஃபோன் சைலண்ட்டில் இருந்ததுனால உங்களுக்கு S Pen வெளியே எடுக்கும்போது சத்தம் வந்திருக்காது. இது என்னோடய லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பரு. இப்போ நான் S Pen வெளியே எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். அண்டு அந்த மாதிரி நம்ம டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை வச்சு எதுனா கூட உங்களுக்கு அந்த மார்க் வந்து அங்கே அட்டாச் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்மார்ட் இந்த ஃபோனு. ஸோ எழுதுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரில் சரிங்களா. ஸோ நான் உள்ளே விட்டேன்னா டபுள் மீனிங்காக இருக்கும். பரவாயில்ல. இப்போ பென் எடுத்து நான் இருந்த பொசிஷன்லேயே விட்டேன்னா இப்படி ஒரு சவுண்டு வரும். சரிங்களா. இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னோடய டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு மைக்ரோசாஃப்டில் இது பார்த்திங்கன்னா என் காலேஜோட ஒரு ஒர்க்கு. ஸோ அதை நான் காட்டுறேன். ட்ரோன் ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒருத்தவங்க பேர் இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த பேஜ் மட்டும் நான் ஜெராக்ஸ் எடுத்து என் பேரை வந்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்கேன் பண்ணி நான் அப்லோட் பண்ணணும். பட் நான் அது பண்ணலை பிகாஸ் ஆஃப் மை S Pen. இது எடிட்டட். சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள். இது என் பேர். சரிங்களா. நிறைய பேருக்கு என் பேர் தெரியுமான்னு தெரில. என் பேர், டேட்டு, டைமிங் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் என்ன தெரியும், நான் ஒரு பெனில் எழுதி நான் வந்து இதை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். பட் அது கிடையாது. நான் என்ன பண்ணேன்னா S Pen வெளியே எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் எடிட் பண்ணலாம். பட் நான் சாம்பிளுக்கு மட்டும் காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் இது எடுத்துகிறோம். எடுத்துட்டேன்னா இந்த பேஜை மட்டும் எடிட் போட்டு பென் இதே ஸ்டைலில் இருக்கட்டும், ப்ளூ கலர்லேயே இருக்கட்டும். சரிங்களா. இப்போ நான் எழுதுகிறேன் சாம்பிளுக்கு மேலே. இப்போ வந்துட்டு என் பேர் நான் எழுதியிருக்கேன்னா, ஸோ இதே மாதிரி தான் ஜூம் பண்ணி அந்த இடத்துல என் பேர் எழுதிட்டு ஒயிட்னர் இதில் ஒயிட்னர் மார்க்கர் எரேசர் இருக்குல்ல, அதை வச்சு அந்த பழைய பேரை வச்சு எழுதிட்டு என் டாக்குமெண்ட் மாதிரி அமுச்சு விட்டேன். ஸோ பசங்களுக்கும் சரி ஆஃபீஸ் ஒர்க்கும் சரி ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ யாரும் இது வந்து இல்லீகல் தான். இது என் காலேஜ்லேயே பண்ண சொன்னது தான். ஸோ இதை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா. என்னடா இது இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுறேன். ஃபோர்ஜரினால இந்த மாதிரி அசைன்மெண்ட்டில் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுக்க முடியாததுனால அது மாதிரி மற்றதெல்லாம் நானே தான் பண்ணேன். அந்த அசைன்மெண்ட்டு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறக்கும் போது ரொம்ப நல்ல ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் எடுத்து பார்த்தீங்களா வீடியோஸ் எல்லாம், ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் லைட் ரூமில் போய்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் S Pen இருக்கிறனால. இது நீங்கள் ஐஃபோன்லலாம், ஏன்னா லைட் ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங்கோட கொலாப் பண்ணியிருக்கிறனால ஸோ எடிட் பண்ணும்போது ஸோ நான் எடிட் பண்ணிடுறேன்னா ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் இதிலலாம் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக அவங்களால எடிட் பண்ண முடியும். நீங்கள் கை வச்சு அந்த மார்க்கு கண்டுபிடிச்சி வைக்கிறதெல்லாம் கஷ்டம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷனாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். டெக்ஸ்சரில் அந்த இது பார்த்தீங்கன்னா ideas. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குது. ப்ளஸ்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் S Pen வந்து இன்னும் நிறைய இருக்குது இதில். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் எனேபிள்டு, மேலே உங்களுக்கு லோகோ வரும். இது டச் பண்ணிங்கனாலும் வரும், நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலும் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபோன் ஸ்பெக்ஸ் பற்றி போய்டுவோம் டேரெக்டாக. இதுதான் நம்மளோட ஃபோனு. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 5.1. இன்னும் நம்மளுக்கு Android 14 அப்டேட் வரல. பேட்டா வந்துச்சு. பட் நான் பேட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா Android 13 தான் இருக்குது. இது பெனில் அழகாக பண்ணலாம். Android 13. சரிங்களா. அந்த கேமரா ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. சாம்பிள்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருப்பேன். எல்லாமே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க கேமரா பற்றி. இதில் ரா எக்ஸ்பர்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் நானே அவ்வளோ யூஸ் பண்ணல. எக்ஸ்பர்ட் ரா இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோவாக உங்களுக்கு நல்ல வீடியோ ரெக்கார்டு ஃபோட்டோ எடிட் பண்ண முடியும். கேமராலே எடிட்டர் இருக்குது தான், நம்ம ப்ரோ மோடு இருக்குது தான். பட் எக்ஸ்பர்ட் ரா வந்து இன்னும் கொஞ்சம் போய்ட்டு நம்ம ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி வரைக்கும் பண்ணிக்கலாம். இதான் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி. நம்ம ஊரில் ட்ரை பண்ண முடியல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் அவ்வளோ இல்லை, அதனால் ட்ரை பண்ணல. சப்போஸ் ட்ரை பண்ணால் ஷார்ட்ஸில் போட்டு விட்றோம் ஃப்யூச்சரில். என்னோடய இன்ஸ்டாகிராம் இது தான், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்படியே ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வரும். ப்ளஸ் வந்து இந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு முக்கியமாக சொல்லியிருந்தேன் இந்த போர்ட்ரேட் வீடியோ பற்றி வந்து போன வீடியோவில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு சூப்பராக இருக்கும் அந்த குவாலிட்டி. நான் 3xல் போர்ட்ரேட் வீடியோ எடுத்தேன். ஸோ அது DSLR லெவலுக்கு வந்துருக்கு. அண்டு அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் ரிவ்யூ வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ நான் கொடுக்கல.
ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் யூஸ் பண்ணலை, இன்னும் ஒரு 6 மாதம் போட்டோம். நான் சைலண்ட் மோடில் வச்சிட்டேன், என்னடா சத்தம் வரலாம் கேட்காதீங்க, சைலண்டில் போயிடுச்சு, அதனால தான். சரிங்களா, இந்த ஃபோனை பற்றி நான் இன்டெப்த்தாக ரிவ்யூ போடுறதுக்கு இன்னும் எனக்கு டைம் வேணும். மோஸ்ட்லி எல்லாமே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பேன், ஏன்னா நான் டீப்பாக இன்டீரியராக போய்ட்டு என்னென்னலாம் சொல்லலை. இது பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன். 512GB வேரியண்ட்டு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 இருக்குது ஃபார் கேலக்ஸிஸ். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த கேம்ஸ் எல்லாம் கூட சூப்பராக வரும். ஸோ அதெல்லாம் கேமெல்லாம் நான் ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஏன்னா இந்த வீடியோ லென்த் ஆகிடுச்சு. நான் ஜென்ஷன் இம்பேக்ட் வரைக்கும் விளையாடிருக்கேன். இதில் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் ஜென்ஷன் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா 30GB வரும் அந்த கேமு. ஸோ இந்த ஃபோனில் ரே ட்ரேசிங் இருக்கனால ஸோ உங்களால் அதை விளாட முடியும் இந்த ஃபோனில் அசால்ட்டாக. அண்ட் முக்கியமாக போன வீடியோவில் அந்த சாம்சங் கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக் பற்றி போட்டிருந்தேன். அதில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ச் 6ல் ஒரு அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்களா, சாம்சங் பே. அது இப்போ வந்து கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக்லேயே வந்துச்சு. நம்ம மிஷினில் போய் டேப் பண்ணணும், இதிலே காட்டும் பாருங்கள். ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு, அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அது போய் டேப் பண்ணிங்கன்னா காசு பே ஆகிடும். அது ஒரு புது ஃபீச்சர் நம்ம சாம்சங்கில் வந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் ஈகோ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் ஆண்ட்ராய்ட் காய், நான் வந்து iOS கிடையாது. அதனால் அது முக்கியமான விஷயம். அண்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, என்னடா லேப்டாப்பு கேமரா அப்படி இப்படின்னு அதை பற்றியில் எதுவும் பேசலன்னு. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேமரா இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கான டூல் என் கையிலே இருக்குது. அதுவும் வந்து நான் டச் பண்ணி ப்ராப்பராக பண்ணலாம். லேப்டாப்லலாம் உட்காந்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆப் போய் நான் வந்து கஷ்டப்பட தேவையில்ல. இதுலேயே நான் வீடியோ எடுத்து இதிலே எடிட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஃபோன் இது, ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2. அண்ட் கேமரா இருக்குது, அதுவும் என் பாக்கெட்லேயே இருக்குது. இதே நான் லேப்டாப் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு ஒரு தனி பேக் வேணும், இதே நான் கேமரா வாங்கியிருந்தேன்னா அதுக்கு ஒரு தனி பேக் வேணும். அதெல்லாம் தேவையில்லை. ப்ளஸ் நான் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுலேருந்து டாக்குமெண்ட்ஸ் எடிட் பண்ணுறது வரைக்கும் என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு லேப்டாப்பையும் டிச் பண்ணேன், கேமராவும் டிச் பண்ணிவிட்டு இந்த ஆண்ட்ராய்ட் கிங் S23 அல்ட்ரா எடுத்தேன். சரிங்களா, திஸ் இஸ் மை கன்க்ளூஷன். ஸோ பாதி பேருக்கு பாதி வீடியோலேயே பிடிச்சி போயிருக்கோம் ஏன் வாங்கினான்னு சொல்லிட்டு. ஸோ புரியாதவங்களுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால தான் இதை எடுத்தேன். iOS ஏன் எடுக்கலைன்னா அதில் S Pen கிடையாது. எனக்கு வந்து அந்த சிக்னேச்சர் போடுறதுக்கோ ப்ளஸ் வந்து அந்த எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபிங்கரில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பார்த்திங்கன்னா S Pen இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும், நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திடீர்னு எங்கள் அம்மா போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வானா, காய்கறி வாங்கிட்டு வாடானா லிஸ்ட்டு போட்டாங்கன்னா நான் டப்புன்னு பென் எடுப்பேன், சொல்லுங்கம்மா என்ன வாங்கணும், எக்கு அப்படின்னு சொல்லி எழுதிப்பேன், அப்படியே மேலே சேவ் தட்டிப்பேன், அப்புறம் மில்க்கு, அது மாதிரி எல்லாமே போட்டுட்டு சேவ் பண்ணிவிட்டு நான் மறக்காமல் நான் இருப்பேன் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன விஷயந்தான், பட்டு அது ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். சரிங்களா, இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு, அதை நான் உள்ளே தள்ளணுன்னு. ஸோ நம்ம சேவ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. சரி, ஓகே கைஸ், இப்போ பார்த்துருப்பீங்க என்னோடய ஃபோனோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வரும். ஃபர்ஸ்ட் லுக்லேயே நான் மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன். பட் நம்ம கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து காட்டிவிட்டு டைனமிக் ரேஞ்சிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் நான் இதில் போடாதது பார்த்திங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி பற்றியும் நைட் வீடியோகிராஃபி பற்றியும். சரிங்களா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்துட்டு நான் சிம்பிளாக போட்டு விடுறேன். இப்போதைக்கு வந்து நம்ம பக்கத்தில் வீடியோ எடுக்கிறனால அதெல்லாம் போட முடியல. ஸோ இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் யாருன்னா இந்த மாதிரி ஃபோன் வாங்க போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம சத்யா ஸ்டோர் விசிட் பண்ணுங்கள், நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. திஸ் இஸ் நாட் அ ப்ரமோஷன் வீடியோ, முக்கியமாக சொல்லிடுறேன். இது வந்து ப்ரமோஷன் கிடையாது, நான் ஸ்பான்சர்லாம் கிடையாது, அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வெறும் 2000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, அவ்வளோ பெரிய நிறுவனம்லாம் ஸ்பான்சர் பண்ணாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா இன்னி வரைக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 தான் இருக்குது. நம்ம பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டுக்காக வெயிட் பண்ணால் அப்பயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே தான் இருந்தது. பேஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு 8,000 அதுவும் குறைச்சான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அபோவ் பேஸ் வேரியண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸில் எதுவுமே கிடைக்கவே இல்லை அதில். ஸோ நான் ஐஃபோன் 14 Pro Max வாங்கலாம்னு தான் நினச்சேன். பட் அது நான் ரீசனே சொல்லிட்டேன் ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு எனக்கு S Pen ரொம்ப முக்கியம், ப்ளஸ் வந்து வெர்சிலிட்டி அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் வந்து எல்லாமே பெய்டு, அப்புறமா நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் நியூவாக வாட்ஸ்அப் அப்டேட் வந்து டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சிக்கலாம், இப்போ தான் அதுக்கே வரானுங்க, இன்னும் வளரணும் அவனுங்க இன்னும். பட் இதெல்லாம் அப்படி கிடையாது, நான் இஷ்டத்துக்கு எந்த ஆப் பண்ணி இறக்கிட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இதில் பொட்டன்ஷியல் இருக்குது. அண்ட் 8 Gen 2 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பவர்ஃபுல். அதுவும் இதில் ஓவர் கிளாக் பண்ணியிருப்பாங்க சாம்சங் S23க்காக மட்டுமே. அண்டு டிஸ்பிளே வைஸும் பக்கா 120 Hz டிஸ்பிளே. நான் அது மாதிரி சின்ன விஷயம்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் நார்மல் எல்லாருக்கும் தெரியும் தான். அதாவது தான் ஜஸ்ட்டு டேரெக்டாக கேமரா ரிவ்யூவும் முக்கியமாக S Pen ரிவ்யூவும் அண்ட் எக்ஸாம்பிள் போட்டு காட்டியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் ஃபோட்டோகிராஃபி பற்றியெல்லாம் போடுறேன். ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருப்பேன், சின்ன நிலா இதெல்லாம் போட்டிருப்பேன், அதிலே பாருங்கள். பட் இன்டெப்த்தாக வந்துட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து அந்த ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபினா என்னன்னு சொல்லி நான் ப்ராப்பராக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகே கைஸ், டேக் கேர். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரும் S23 அல்ட்ரா எடுத்து போகிறாங்கன்னா அவங்களுக்கும் போய் சொல்லுங்கள், iOS எல்லாம் இன்னும் வளரல, ஆண்ட்ராய்ட்லாம் போய் வளர்ந்துருச்சு, போய் வாங்கடான்னு சொல்லிட்டு. சரிங்களா, டேக் கேர் கைஸ், பாய்.
My life is in this town, and I